2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் ஜனநாயக கடமையான வாக்களிப்பு, வாக்கை செலுத்துதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான கடமையை செய்ய இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை, நமது வால் உரிமை. அதனை கண்டிப்பான முறையிலே அந்த வாக்கை நாம் செலுத்த வேண்டும். வாக்கை செலுத்தாமல் இருப்பது ஜனநாயக மரபு அல்ல. கண்டிப்பான முறையிலே, அவசியமான முறையிலே நாம் அனைவர்களும் வாக்கை செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய நல்லதொரு அரசை ஏற்படுத்துவது என்பது நாம் செலுத்தக்கூடிய அந்த வாக்கினால் மட்டுமே அது நடக்கும், அது முடியும். ஆகவே வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வாக்கை நாம் கண்டிப்பான முறையிலே, அவசியமான முறையிலே அதனை நாம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். வாக்கு செலுத்துதல் என்பது ரகசியமானது. வாக்களிப்பு என்பது ரகசியமானது. நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பது அது நமக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு இவர் இன்னவருக்குத்தான் வாக்களிக்கிறார் என்பது அது அங்கு வெட்ட வெளிச்சமாக அது காட்டப்படாது. அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த இடம் இருக்குகின்றது பாருங்கள், இது போன்றுதான் கூண்டு போல் அமைப்பை அமைத்து அது ரகசியமான முறையிலே அந்த வாக்களிப்பு என்பது நடைபெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்களிக்கக்கூடிய நாம் அந்த வாக்கை காப்பாற்றுவதும், அந்த வாக்கை காப்பதும். காப்பதும் என்றால் என்ன அர்த்தம்? வாக்களித்து விட்டு வெளியிலே வந்து அங்கே இங்கே நின்று கொண்டு நான் இவருக்குத்தான் வாக்களித்தேன், நான் இவருக்குத்தான் வாக்களித்தேன் என்று பொருளாய்ப்பது, அங்கு முங்குமாக நாம் சொல்லித் திரிவது என்பது அது ஜனநாயக மரபு அல்ல. இஸ்லாமும் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வாக்களிப்பு என்பது அமானிதம். நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது அமானிதமான முறையிலே, ரகசியமான முறையிலே அதை நாம் செய்கின்றோம் இல்லையா? ஆகவே அந்த அமானிதம், அந்த ரகசியம், வாக்கு எண்ணப்படக்கூடிய அந்த நாள் வரையிலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். யூகத்தின் அடிப்படையிலோ, எண்ணத்தின் அடிப்படையிலோ, ஆங்காங்கே என்று பேசக்கூடிய இந்த கூட்டத்தினருடைய அடிப்படையிலோ கருத்து கணிப்பு என்பது அதுவும் இஸ்லாம், அதாவது இந்திய சட்டத்தின்படி அதுவும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆக வாக்கு செலுத்தியவர்கள் தங்களுடைய வாக்கை வாக்களிக்க, அந்த வாக்கை எண்ணக்கூடிய அந்த நாள் வரையிலும்
அதனை ரகசியமாக அமானிதமாக பாதுகாப்பதும் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அமானிதம் என்றால் என்ன நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே அழகாக பதிவு செய்கின்றான். இன்ன அரலல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்ல் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. சூரத்துல் அஹ்காப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 72 இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். அமானிதம், ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இந்த ரகசியத்தை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். நிச்சயமாக இந்த அமானிதத்தை வானங்கள், பூமி, மலைகள் ஆகியவற்றுக்கு முன்னால் நாம் வைத்தோம். அவை அதை சுமக்க மறுத்து விட்டது, அதை ஏற்றுக்கொள்ள அது மறுத்து விட்டது. அதனுடைய உண்மை தன்மையை கண்டு அது அஞ்சி பயந்து நடுங்கியது. ஆனால் மனிதன் அதனை ஏற்க முன்வந்தான். மனிதன் அந்த அமானிதத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக முன்வந்தான். பிறகு அந்த மனிதன் அநீதி இழைக்கக்கூடியவனாகவும் அறிவிலியாகவும் நிச்சயமாக அவன் ஆகிவிட்டான் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் திருமறையிலே அதனை அழகாக பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதத்தை பற்றி நாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமானிதம் என்பது இறைவன் விதித்த கட்டாய கடமைகளை குறிக்கும் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள். மேலும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமானிதம் என்பது ஒரு பெண் அவளது கற்பு விஷயத்திலே நம்பப்படுவதும் அமானிதம் என்று அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள். இன்னும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமானிதம் என்பது மார்க்கம், கட்டாய கடமை, குற்றவியல் தண்டனைகள் இவைகளை குறிக்கும் என்பதாக கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள். மேலும் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானத்து என்பது 3 குறிக்கும். ஒன்று தொழுகை, இரண்டாவது நோன்பு, மூன்றாவது கடமையான குளியல். தொழுகை, நோன்பு, கடமையான குளியல் இவைகள் அனைத்தும் அமானத்திலே கட்டுப்பட்டது. மேலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானிதம் என்றால் தொழுகை, நோன்பு, அந்த தூய்மை உரையாடலிலும் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அமானிதம் என்பது தொழுகை, நோன்பு, அந்த தூய்மை, உரையாடலிலும் அமானத்து என்பது உண்டு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உரையாடல் என்றால் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், இது ரகசியமான பேச்சு என்பதாக சில பேச்சுகள் இருக்கும். ஒருவர் ஒரு விஷயத்தை மற்றவரிடத்திலே சொல்லுவார். நான் சொல்லக்கூடிய செய்தி இது அமானிதம், இது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இது ரகசியம் என்பதாக சொல்லி ஒரு செய்தியை சொல்லுகின்றார் என்றால் அந்த அமானிதத்தை, அந்த ரகசியத்தை பாதுகாப்பது நம் மீது கட்டாய கடமை. இதன் தொடர்பாக நாம் பார்க்கின்றோம், மாநபியுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய மரண தருவாயிலே இருக்கின்றார்கள்.
அப்பொழுது அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இதனை பார்த்ததும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து சொல்வார்கள், மகளே நீ அழ வேண்டாம். இன்று அவருடைய காதிலே ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். எனக்கு பின்பு முதலாவதாக என்னை வருவது வந்து அடைவது நீதான் என்பதாக தனது மகளிடத்திலே ரகசியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். அதை சொன்னவுடன் அதை கேட்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் புன்முறுவல் போக்குகின்றார்கள். வந்தவுடனேயே அவர்கள் அடக்கி முடித்த பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மா அவர்கள் கேட்கின்றார்கள், பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் உன்னிடத்திலே ஏதோ சொன்னார்களே, என்ன சொன்னார்கள் என்று கூப்பிட்டு கேட்கின்றார்கள். உடனே சொல்வார்கள், அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அது ரகசியம், அது அமானிதம், அது பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதாக அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த அமானிதத்தை அவர்கள் வெளியிடவில்லை, சொல்லவில்லை. இப்படியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில விஷயங்களை மனிதருக்கு மத்தியிலே ரகசியமாக நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அதிலேயும் அமானிதம் என்பது இருக்குகிறது. அந்த அமானிதத்தில் ஒன்றுதான் நாம் வாக்களிக்கக்கூடிய இந்த வாக்கு செலுத்துதல். இந்த வாக்களிப்பதையும் வாக்கு செலுத்துதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ரகசியமாக அமானிதமான முறையிலே அதனை நாம் பாதுகாக்க வேண்டும். வாக்களித்து விட்டு வந்து என்ன செய்து விடக்கூடாது, அங்கும் இங்கும் நின்று நான் இவருக்குத்தான் வாக்களித்தேன், நான் இவருக்குத்தான் வாக்கு செலுத்தினேன் என்பதாக அந்த ரகசியத்தை அந்த வாக்குகள் எண்ணப்படுகின்ற வரையிலேயும் வெளியிடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆகவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாக்களிக்க வேண்டும். நாம் அளித்த அந்த வாக்கும் கடைசி வரையிலேயும் அது எண்ணப்படக்கூடிய நாள் வரையிலேயும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டித் தரக்கூடிய வழிமுறைகளில் அது ஒன்றாக இருக்கிறது. மேலும் நாம் பார்க்கின்றோம், 4 விஷயங்கள் நம்மிடத்திலே இருந்தால் இந்த உலகில் நாம் எதை இழந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்முடைய காலடியிலே வந்து விழுந்துவிடும். அந்த 4 விஷயங்கள்: ஒன்று, உண்மையை உரைத்தல், பண்பொழுக்கம் பேணுதல், வாழ்வாதாரம் தேடுவதிலே அறம், வாழ்வாதாரம் தேடுவதிலே அறத்தை கடைபிடித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வாழ்க்கை நடைமுறையையும் நாம் என்ன செய்வது, பேணி நடப்பது. இந்த 4ஐயும் ஒரு மனிதர் இந்த உலகிலே அவர் பின்பற்றுவாரையானால் அவர் எதை இழந்தாலும் அவருக்கு கவலை இல்லை, உலகம் அவருடைய காலுக்கு கீழடியிலே வந்து விழுந்துவிடும் என்று மாணவியுடைய மணிமொழியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மேலே ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே அமானிதம் என்பது உரையாடலிலும் உண்டு என்பதாக மாணவியுடைய மணிமொழி. நாம் பேசக்கூடிய பேச்சிலேயும் உரையாடல் என்பது, அந்த உரையாடலில் அமானிதம் பேண வேண்டும், அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். யூகத்தின் அடிப்படையிலேயும் எண்ணங்கள் அடிப்படையிலேயும் நீங்க எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடாது என்றும் நமக்கு மாணவியுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று நமக்கு அதனை எடுத்துரைக்குகிறது. தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த தபூக் யுத்தத்திற்காக வேண்டி யுத்தத்திற்கு தேவையான தளவாடங்கள், போர் தளவாடங்கள், இவைகளை வாங்குவதற்காக வேண்டி
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே நிதி உதவியை கேட்கின்றார்கள். அப்படி நிதி உதவியை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு தகுந்த தகுதியான நிதி உதவியை செய்து வருகின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய சாக்கை சுமந்து வருகின்றார்கள். அதிலே 200 ஊக்கிய தங்க கட்டிகள் இருக்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 பொற்காசுகளை அவர்கள் அந்த தபூக் யுத்தத்திற்கு நிதியாக வழங்குகின்றார்கள். இன்னும் ஒரு சஹாபி அவர்கள் தம்மிடத்தில் இருந்த விரிப்பு, அந்த விரிப்பை ஏலம் விடுகின்றார்கள். அது ஒரு திர்ஹத்திற்கு அந்த ஏலத்தை வாங்கப்படுகின்றது. அதை அந்த சஹாபி அவர்கள் யுத்த நிதியாக வழங்குகின்றார்கள். இவைகளை எல்லாம் உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் இதனை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் உமைர் இப்னு சஅத் அவருடைய தந்தை இறந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்பாக அவருடைய தாயார் அர்மலா என்று சொல்லக்கூடியவங்க ஜுலாஸ் இப்னு சுவைதை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். தனது வளர்ப்பு தந்தை அவரிடத்திலே வந்து உமைர் அவர்கள் சொல்லுவார்கள், எனது அருமை தந்தையே, தாங்களும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், தாங்களும் இந்த யுத்தத்திற்காக வேண்டி ஏதாவது உதவி செய்யலாமே என்பதாக தந்தையிடத்திலே வந்து உமைர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உமைர் சொன்ன உடனேயே அந்த ஜுலாஸ் சொல்லுவார், முஹம்மது அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாளராக அவர் இருந்தால், அவர் சொல்லக்கூடியவைகள் உண்மையாக இருக்கும் என்றால் நாம் கழுதையை விட கேடு கெட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்று அந்த ஜுலாஸ் கூறுகின்றார். இதனை கேட்ட உமர், அந்த சிறுவராக இருக்கக்கூடிய உமைர் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விடுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர்கள் சொன்னதை, இவ்வாறு தரக்குறைவாக பேசியதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே தந்தையிடத்திலே சொல்லுவார்கள், நீங்கள் சொன்ன இந்த செய்தியை நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே நான் கொண்டு போய் சொல்ல போகின்றேன் என்பதாக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து பெருமானாரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எனது வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் இவ்வாறு கூறினார் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜுலாஸ் அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்புகின்றார்கள். ஜுலாஸ் வந்து விடுகின்றார். ஜுலாஸை பற்றி அவரிடத்தில் விசாரிக்கப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களும் சொல்லுகின்றார்கள், ஜுலாஸ் என்பவர் நம்மிடையே நல்ல மனிதராகத்தான் இருக்குகின்றார். உமைர் அவர் சின்ன குழந்தையாக இருக்கார், அவர் ஏதாவது சொல்லி இருப்பாரு என்பதாக என்ன செய்து விடுகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஆட்கொண்டு விடுகின்றது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிடுகின்றார்கள், எனது விஷயத்திலே உனது நபிக்கு தீர்க்கமான ஒரு முடிவை நீ தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். يحلفون بالله قالوا ولقد وكفر بعد اسلامهم وهموا بما لم ينالوا وما نقم ان اغناهم الله ورسوله من فضله ويتوب يكون خيرا لهم ويتولوا وهم يعذبهم عذابا أليما في الدنيا والآخرة وما لهم في الآخرة في الأرض من ولي ولا نصير. அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கி விடுகின்றான். நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நிராகரிப்பை மேற்கொண்டு விட்டனர். மேலும் தம்மால் செய்ய முடியாத செயலை செய்ய நினைக்கின்றார்கள். அவருடைய அருளால் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம்
வழங்கியதால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அவர்கள் வெறுப்பு கொள்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய நடத்தையில் இருந்து விலகிக் கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது. விலகிக் கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் துன்புறுத்தும் வேதனையை அளிப்பான். இப்பூமியில் அவர்களை ஆதரிக்கவோ உதவி செய்யவோ யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 74ஆம் இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அந்த சிறுவரை இந்த ஆயத்து இறங்கியவுடன் ஓடோடி வந்து உமையன் அவருடைய வளர்ப்பு தந்தை இல்லாஸ் அவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உமைர் சொல்வது உண்மைதான், உமைர் சொல்வது அது உண்மைதான், நான் தான் அவ்வாறு பேசிவிட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நான் தான் அவ்வாறு பேசினேன், உமைர் சொன்னது உண்மை என்று உமைருடைய வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் அவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வந்து அவர்கள் மன்னிப்பு கேட்ட அந்த செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் அவர்களை அழைத்து சொல்லுவார்கள், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். ரகசியம் அல்லாஹ்வுடைய அமானிதமாகிய நம்முடைய உரையாடல்களில், நாம் பேசக்கூடிய உரையாடல்களில் அமானிதம் காக்கப்பட வேண்டும். எது உண்மையோ அதைத்தான் நாம் உரைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்ன செய்யக்கூடாது. எதையுமே நம்ம காதிலே வாங்கி அது உண்மையா என்று ஆராயாமல் எந்த ஒரு செய்தியையும் நாம் என்ன செய்யக்கூடாது. யூகத்தின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில் அதை செய்வது மாபெரும் தவறு என்று இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது விஷயத்திலே உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அமானிதத்தை கடைபிடித்திருக்கின்றீர்கள், உம்முடைய காது அது உண்மையையே அது கேட்டிருக்கிறது, உண்மையான விஷயத்தை நீங்கள் செவிமடுத்துள்ளீர்கள் என்பதாக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் இந்த நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை புகாரியில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக அமானிதம் என்பது அல்லாஹுவால் இந்த மனிதனிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதத்தை நாம் அதன் விஷயத்திலே பேணி பாதுகாப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்கு மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஜனநாயக கடமையாகிய சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பது நம் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக அது இருக்குகின்றது. அந்த வாக்களித்தல் சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக கடமையை, நம்முடைய வாழ் உரிமையை நாம் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும். நாம் செலுத்திய அந்த வாக்கை காப்பதும் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இது அமானிதமாக இஸ்லாத்தின் பார்வையிலே இது கருதப்படுகின்றது. இந்த அமானிதம் என்பது வாக்குகள் எண்ணுகின்ற அந்த நாள் வரையிலேயும் இந்த அமானிதம் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் அளிக்கக்கூடிய, நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல வேட்பாளரை, நல்ல ஆட்சியாளரை. யாரை தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா வருகின்ற நம்முடைய தமிழ்நாட்டு தமிழகத்திற்கு நல்லதொரு ஆட்சியாளரை, நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களையும் நன்மை செய்யக்கூடிய, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய, அரணாக இருக்கக்கூடிய நல்லதொரு அரசை எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் அளிக்கக்கூடிய அந்த வாக்கின் மூலமாக, அந்த வாக்கு செலுத்துதலின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று சொல்லக்கூடிய துஆவை
முன்வைத்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.